அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ், வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். வரும் வாரத்திற்கானது. இது என்னிலிருந்துனாக்கல திங்கட்கிழமையிலிருந்து மண்டே டு தேர்ஸ்டே, வியாழக்கிழமை ஈவினிங் வரைக்கும் இதுக்கு வேலிடு. மந்த்லி லெவலும் அது கூட மேட்ச் ஆகி இருந்தா அப்படியே நீங்க கண்டினியூவும் பண்ணலாம். அடுத்த அப்படியே வெள்ளி சனி அடுத்தடுத்த இதுக்கு மந்த்லியில இருந்தாலும் கண்டினியூ பண்ணலாம். ஆனா வீக்லிங்கிறது வீக்லியோட முடிச்சிடுறது தான் சிறந்தது. ஓகேங்களா? அது ஏன்னா நம்ம மினிமம் டார்கெட் 100 சொல்றோம். அப்போ அதை வச்சு முடிச்சிடணும். அதுதான் சிறந்தது. ஓகேங்களா? எப்பவுமே சொல்லுவோம் இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவர், அடுத்தது மந்த்லி லெவல், அதுக்கப்புறம் தான் வீக்லி லெவல், இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய எதுவுமே நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸ், இந்த நியூஸ் வந்துருச்சு அந்த எதுவும் கிடையாது. மேக்ஸ் கால்குலேஷன் போடுவோம், வேல்யூ வரும், அந்த வேல்யூ ஸ்டாப் லாஸ் என்ன ஏது எப்படி ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். டிக்டோ. இது நான் எல்லாமே இதுலயே சொல்லிடுறேன், வீடியோலயே சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரூல் என்ன சொல்லுது அது. இதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க தயவு செய்து. பண்ணலாம், ஹைலி ரிஸ்க், அது 1000% ரிஸ்க். ஏன்னா அது 3 நாள் சைட்வேஸ்ல இங்க ட்ரிகர் இருக்கலாம், 4வது நாள் இறக்கலாம். அப்போ உங்க பிரீமியம் என்ன ஆகுங்க, கண்டிப்பா லஸ்லவா இருக்கும். அப்போ அதனாலதான் இதை எட்ஜிங் மெத்தடோட மட்டும் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? நான் சிந்திக்க சொல்றேன். மார்க்கெட்ல எங்க போனாலும் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபிளாட் பண்றீங்க, அப்ப அந்த எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகணும்ல, ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? இந்த கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்புறம் பேட்டர்ன்றீங்க, பேட்டர்ன் ஒரு இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுன்றீங்க, அப்புறம் எலியட் வேவ், ஹெட் அண்ட் ஷோல்டர், எண்ணி பேட்டர்ன்ஸும் கொண்டு வரீங்க. அதுல பிரேக் அவுட் இங்க இருந்து இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா இங்க இருக்கு, இங்க இருந்து இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதை உடனே ஒரு பேட்டர்னா போடுறீங்க. இது போயிட்டு இங்க பிரேக் அவுட் ஆனாக்கல வேலிடு, இங்க ரீடெஸ்ட்ல பை பண்ணுன்றீங்க. கிடையாது. அப்ப இங்க இருந்து ஏறினது என்ன சும்மா ஏறிடுச்சா? இந்த கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள எழணும். பேட்டர்னுங்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டுக்கு. நமக்கு ஷார்ட் டேர்ம்ல, இன்ட்ராடேல அதெல்லாம் மாத்தி சிந்திங்க. அப்படி சிந்திக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடப்படுகிறது. ஓகேங்களா? இதை வச்சு ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் மார்க்கெட் சப்போர்ட் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் தான். அப்ப எப்படி அதை பொசிஷனா பண்ணலாம்? தப்பு இல்லையா? சரி, இந்த வேறு இதனுடைய ரூல் என்னன்னா, செல் நியர் 24,978 அப்படின்னு கொடுத்துட்டோம். 2568 ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் எப்படி கொடுக்கணும்னா டே கேண்டில் பேஸ்ல கொடுக்கணும். டே கேண்டில் பேஸ் கொடுக்கறதுக்கு பயமா இருக்கிறவங்க 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆயிட்டு அன்றைய தினமே மறுபடியும் எகைன் க்ளோஸ் கீழே உள்ள வச்சாங்கன்னா மறுபடியும் நீங்க என்ட்ரி எடுக்கணும். அதுதான் அதனுடைய ரூல். ஓகேங்களா? அப்போ அதே போல இங்க இருந்து பை நியர் இங்க வந்தாதான் நீங்க பையை பத்தி யோசிக்கணும். இந்த வீக்குக்கு ஸ்டாப் லாஸ் 24,222 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட் ஆர் 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் உள்ள வந்தா நீங்க எடுக்கணும். அப்போ எட்ஜிங்கோட எடுக்கிறது தானே இது சிறந்தது. இதை வச்சு எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம்? பண்ணக்கூடாது இல்லையா? ஏன் டே கேண்டில் ஸ்டாப் லாஸ்னா, ஒரு நாள் பிரேக் பண்ணுது, பெருசா போய் ஸ்டாப் லாஸ் வச்சுச்சுன்னா அப்ப என்ன ஆகுங்க? இங்கெல்லாம் நஷ்டமாகிறது உங்களுடைய இந்த ஆப்ஷன்ல நம்ம எட்ஜிங் எடுத்து வச்சிருக்கிறது ப்ராஃபிட் கொடுத்துருமா? அப்போ இங்க லாஸை ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட், ஒரு 80% தவிர்த்துடலாமா? அதுவும் அது இதாச்சுனாக்கா அந்த பக்கம் 200 பாயிண்ட் ஆப்போசிட்ல போயிடும். இருந்தாலும் நம்ம எப்பவுமே ட்ரேடு நம்ம மணிங்க நம்ம தான் பாதுகாக்கணுங்க. நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்ம பணத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும், யாரும் கொடுக்க மாட்டாங்க. 1000 சொல்லலாம், யூடியூப்ல 1000 சொல்லலாம், நானும் என்னையும் சேர்த்து தான். யார் சொல்றதையும் நம்ப கூடாது, இன்க்ளூடிங் மீ, என்ன சேர்த்து தான் சொல்றேன். அதை அனலைஸ் பண்ணி படிச்சு அதெல்லாம் சரியா நடக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த ட்ரேடை நீங்க எடுக்கணும், பயன்படுத்தணும். யாராவது சொல்றாங்க யூடியூப்ல அதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், இது பண்ணலாம், எட்ஜிங் எடுக்கலாம். உங்களுக்கு அடிப்படை தெரிந்திருக்கணும், அப்பதான் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நிறைய இன்ட்ராடே அந்த ஆப்ஷன் கிளாஸ் கேட்டிருக்கீங்க. நான் சொல்றேங்க, கண்டிப்பா கூடிய விரைவில் நான் அனௌன்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இயர்ல இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா போன செப்டம்பர் எடுத்தது கிளாஸ், 3-4 மாசத்துல ஒரு கிளாஸ் கண்டிப்பா நான் எடுப்பேன். நான் அப்ப நியரா வரும்போது அனௌன்ஸ் பண்றேன். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ், சந்தேகம் இருந்தா என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மெசேஜ் பண்ணியோ இல்ல இது பண்ணியோ டீட்டெயில் ஃப்ரீயா இருக்கும்போது என்கிட்ட கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.